தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். எட்டாம் பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. எங்கள் தயாவதி இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டு. அவருடைய இருபுறத்திலும் 2 கல்லறையும் 2 சிலுவையில் ஏற்றி வைத்ததின் பின் அந்த துஷ்ட யூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு மகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நைராக்கிய விரூடகம் அசங்கதம் பண்ண துவக்கினார்கள். இவன் அல்லவோ எங்கள் ராசாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவன் என்றும் சொல்லித் திரிந்தார். இப்போ 2 கள்ளருக்கு நடுவூடே சிலுவையில் அறையப்பட்டு கல்லரில் அதிக கள்ளனாய் காண்குதே. தன் சீவனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிற மேரை காண்குதே. ராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கியாளுமே. தேவன் என்றாலும் அது தேவராட்சியத்திற்கு எழுந்தருளுமே. தேவாலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேன் என்ற நீரிப்போ இந்த 3 ஆணியை கழற்றுமே. முந்தி தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை வாதைகளும் வாதையாக காணாதபடிக்கு இந்த நிந்தனையை அதிக விதனமாய் அனுபவித்திருந்தார். இப்படி இருதயத்திலே கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது போல எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய் போயிற்று. அப்படி எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமர்ந்திருக்கையில் தாம் மரணிக்கும் முன் மனுஷருக்கு உபகாரமுள்ள தரும வாக்கியங்களை திருவிழம் பற்றினார். ஆனதினால் ஆண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனா என்ற மலையில் அருளி செய்த உத்தம பிரசங்கத்தையும் கேளாதவர்கள் இப்போ இந்த கபால மலையில் மரண அவஸ்தையில் அருளுகிற வசனங்களை கேட்க கடவது. அதேதென்றால் முதல் தம்மை வாதை நிந்தைப்படுத்தி
குருசில் வதைக்கிறவர்களுடைய பாவம் பெரிதென்றறிந்து அத்தால் தமது பாடுகளுடைய பெறுபேறுகள் அவர்கள் அடையாமல் நரகத்திலே வீழ்வார்கள் என்று வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக் கொண்ட முதலாம் வசனமா அதப்படி என்றாலின் பிதாவே, என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமல் செய்கிறதேனான் அந்த பிழையை பொறுத்து கொள்ளும் என்று மன்றாடினான். ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருடைய கிருபையையும் எங்களுடைய துஷ்டாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ. எங்களுடைய குரோதங்களையும் அவருடைய பொறுதியையும் பாருங்கோ. நாங்கள் எங்களை நிந்திக்கிறவர்களை வாதிக்கவும் வாதிக்கின்றவர்களை வதைக்கவும் நினைக்கின்றோமே. அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீவ வினயம் பண்ணுகின்றவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் அன்றாடுகிறாரே. சத்துராதி ஜூதர்கள் அத்தனை துஷ்டமனதோடு பண்ணுகிற இத்தனை வாதைகளை அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்துக்கு அநேக நரகங்களுடைய ஆக்கினை போதாமல் இருக்க அவர்கள் இரக்கத்தை பொறுக்க வேணும் என்று மன்றாடுகிறாரே. ஐயோ என் நாதனே, தேவகுருவே, இப்படிப்பட்ட தயாபரமான சித்தம் எங்களுக்கும் உண்டா? எங்கள் சத்துராதிகளுக்கு நாங்களும் நன்மை செய்யத்தக்கதாக கிருபை பண்ணியருளும். அதன் பின் எங்கள் ஆண்டவருடைய இருபுறத்தில் இருக்கிற கள்ளர்களில் இடது புற கள்ளன் ஆண்டவரை நிந்தித்து சொல்லுவது, நீர் தேவனானால் தம்மையும் ரட்சித்தெங்களையும் ரட்சியும், இல்லாதிருக்கில் தம்மை தேவன் என்பதேதென்று பரிகாசம் பண்ணுகிற போது வலது புற கள்ளன் அவனை அதட்டி, நாங்கள் செய்த பாவத்திற்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கின்றோம், இவர் ஒரு தோஷமும் இல்லாத சர்வேசுரனும் ராசாவும் என்றதை அறிவேன் என்று ஆண்டவரை பார்த்து, தேவரீரும் உடைய ராஜ்யத்திற்கு எழுந்தருளுகிற போது அடியேனையும் நினைத்து கொள்ளும் என்று மன்றாடினான். இந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்டு அவன் மேல் மகா கருணையாய் அவனுடைய சகல பாவங்களை பொறுத்து
இன்று நீ என்னுடனே மோட்ச ராஜ்யத்தில் இருப்பாய் என்று 2ஆம் வசனம் திருவிழம் பற்றினார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இன்று எங்கள் ஆண்டவர் இருக்கிற தயாபர சித்தத்தை பாருங்கோ. கள்ளன் என்றும் சத்துராதி என்றும் பாராமல் இப்படிப்பட்ட பாவவாளிக்கும் சமஸ்தருக்கும் மோட்ச கருவூலத்தின் கபாடம் திறந்து பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறாரே. இன்று தம்முடைய பருபருகளின் சமுத்திரம் வெகுவாக பெருகி தன்னிலே அடங்காதபடியால் கற்றரை நற்றரை சகலத்திக்கிலும் இரக்கத்தினுடைய ஊற்று கண்கள் திறந்து வழிந்து போய் மனுசென்ம பூமி எல்லாம் புண்ணிய பழம் காய்க்க சித்தமாகிறாரே. இந்த பிரகாரமாக ஆண்டவர் 2 வசனம் திருவிழம் பற்றின போதே பரிசுத்த தேவமாதா குமாரனை பார்த்து வியாகுலம் பெருகின மனதோடு சொல்லுவது, என் மகனே, கள்ளனுக்கு நல்ல வசனத்தை சொன்னீ, உம்மை வதைக்கிற சத்துராதிகளுக்கு உபகார வார்த்தை திருவிழம் பற்றினே. ஆனால் உன்னுடைய தாயாராயிருக்கிற எனக்கொரு வசனமும் சொல்லாதிருப்பதென்ன? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் என் வயிற்றில் பற்றுகிற சோகாக்கினி நூறத்தக்கதாக உம்முடைய வாக்கால் என்னை அழைத்தொரு வசனத்தையும் கேட்க பெறு பெற்றேனில்லையே என்று மனஸ்தாப சந்தாபத்துடனே இருக்கிற போது ஆண்டவர் மாதாவை பார்த்து ஸ்திரியே என்று கூப்பிட்டு ஜுவானி என்கின்ற சீசனை காண்பித்து இதோ உம்முடைய புத்திரன் என்றும் மறுபடியும் ஜுவானியை பார்த்து மாதாவை காண்பித்து இதோ உம்முடைய தாயார் என்றும் 3ஆம் வசனம் திருவிழம் பற்றினார். இப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சுடு சாம்பலில் உளுந்திருந்த அக்கினி பொறி ஊதி எறிந்தது போல வியாகுலம் அதிகமாய் அலற்றி சொல்லுவது, என் மகனே, இன்றும் மால் எனக்கு கிடைத்த ஆறுதல் இதுதானோ? எனது தேவசுதனான உம்மை இழந்து ஜுவானி என்கின்ற சீசனை மகனாக அடைந்தேனோ? இத்தால் எனக்கு
அக்கினி நூறுமோ? என்னுடைய தேவராசாவும் சிவ ஆனந்தமுமாயிருக்கிற உம்மை பார்த்தென் மனதடைகிற சந்தோஷம் ஜுவானியை பார்த்தடையுமோ? உம்முடைய நாமத்தால் என் பேர் புகழப்படுகிறது போல ஜுவானியால் புகழப்படுமோ? உம்முடைய சொர்ண முகத்தால் என் முகத்துக்கும் கண்களுக்கும் வருகின்ற ஒளிவு ஜுவானியை கண்டு வருமோ? அதில்லையே. இது தவிர என் மகனே, நீர் மரணிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய வாக்கால் ஒரு தயவின் வார்த்தை கேட்பேன் என்றிருந்த இடத்திலே தாயே என்றொரு வசனமாயிலும் சொல்லாமல் ஸ்திரீ என்றென்னை கூப்பிடுகிறீரோ? உம்முடைய தயவின் காந்தலால் எரிந்திருக்கிற தாயார் நான் அல்லவோ? உம்மை பெற்ற வயிறும் பாலூட்டின பயோதரங்களும் இதல்லவோ? உம்மோடே கூட திரிந்து கூட பாடுபட்டு உம்முடைய சகல வியாகுலங்களையும் அனுபவித்தளின்ற தாயல்லவோ? இந்த நேசத்தை காண்பித்துமது மரண வேளையாயிலும் என்னை தாயே என்று அழைக்க மனதாரில்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா வெகு வியாகுலப்பட்டழுதிருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவர் நேரத்திலே தமது மாதாவை தாயே என்றழையாத காரணமேதென்றால் தம்முடைய மரண வேளையிலே தாயே என்றழைத்த வசனத்தை கேட்டால் அந்த நேசத்தின் அக்கினி இருதயத்திலே வெகுவாய் பற்றி வியாகுலத்தால் பிராணனை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் கூட சாகிறதாய் சோகமுண்டாகும் என்றபடியே அலையாதிருந்தார் என்றறியவும். இந்த வசனம் வசனித்த பின் ஆண்டவர் சிலுவையில் வாதிக்கப்பட்ட வாதைகளால் இளைப்பும் தொய்வும் விடாயும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலாய் இடரும் நாவும் வெகுவாய் வறண்டு தாகமாயிருக்கிறேன் என்று 4ஆம் வசனம் உரைத்தார். ஐயோ என் ஆண்டவரே, என் சீவனே, இன்றுமக்கு தவனமாச்சுதோ? சீவியத்தின் நூறணி நீரல்லவோ ஒரு காலமும் தவியாத தண்ணீர் என் கையில் உண்டென்று
திருவிழம் பற்றினது நீரல்லவோ. ஆனால் இப்போது தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிடுவதேது? ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே தம்முடைய வியாகுலத்தின் கேணியோற்றுரைத்தது போல சோகம் பெருகி, ஐயோ என் குமாரனுடைய தாகத்தை எப்படி ஆற்றுவேனோ? இந்த மலையில் யாதொரு தண்ணீர் கரைகள் உண்டாயிருக்குமோ? யாதொரு மனைகள் இல்லங்கள் மூடு கவுண்டோ? எட்ட போய் தண்ணீர் கொண்டு வரும் முதலே என் மகனை ஏது வினயம் செய்வார்களோ? ஐயோ என் மகனே, நீர் ஆகாசத்திலே வைத்த தண்ணீர்களிலும் பூமியில் உண்டாக்கின சாகரங்களிலும் ஓர் துளியாயிலும் உமது தாகத்திற்கு உதவ மாட்டாதோ? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் எழுப்பின தாகம் மாற்றத்தக்கதாக ஓர் அடைமானமும் இல்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா அழுது பரதவித்திருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருக்கு இந்நேரத்தில் உண்டாயிருந்த தாகம் தண்ணீர் தாகமல்லவே. எங்கள் ஆத்துமங்களுக்காக பாடுபட்டது போதாததாய் இன்னமும் பாடுபட வேணும் என்கின்ற தாகமும் தம்முடைய மரணத்தின் பருபருகள் அநேகம் பேர்கள் அடைய வேணும் என்கின்ற ஆசையும் நரகத்திலே விளைகின்ற பிராணன்கள் கரையேற வேணும் என்று தவித்த இந்த ஆசையும் அல்லாதே வேறே தாகமல்ல. இப்படியே 4 வசனம் வசனித்த பின்போ 5ஆம் வசனமாவது, என் தேவனே என் சர்வேசுரனே, என்னை கை நெகிழ்ந்திருக்கிறதேதென்று கூப்பிட்டு சொன்னார். அதேதெனில் தேவநேசத்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு தேவ அருள் பிரசாதத்தால் மனதில் வெகு தேற்றரவு கிடைக்கிற இடத்திலே அந்த தேற்றரவு பிதாவால் தமக்கு கிடையாததினால் தம்முடைய துக்கம் சகல மனுஷருடைய துக்கத்துக்கு அதிகப்பட்டதென்று காண்பிக்க செய்தார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இன்று எங்கள் ஆண்டவருக்கு ஒருவராயிலும் ஓருதவி இல்லாததும் தவிர
தமது அநாதி பிதாவினாலும் சகாயமில்லாதிருக்குதே. எங்களுடைய துக்கம் நீங்குகிறதற்காக குமாரனுடைய துக்கம் பார்க்கவில்லையே. எங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாயிருக்கிறதற்காக குமாரனுக்கு தேற்றரவு அனுப்பவில்லையே. இந்த வசனம் 5 உரைத்ததின் பின் முடிந்தது முற்றுமென்று 6ஆம் வசனம் திருவிழம் பற்றினார். அதேதென்றால் எங்கள் இடேற்றத்தின் கருமம் முடிந்தது, எங்கள் பாவ உத்தரிப்புக்கு செய்யத்தக்க பெறுபேறுகள் முடிந்தது. அநாதி பிதாவால் நிரூபித்ததெல்லாம் நிறைவேறிற்று. தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்ட சர்வமும் சம்பன்னமாயிற்று. ஆனதினால் முடிந்தது முற்றுமென்று திருவிழம் பற்றின விவரமா. அதன் பின் எங்களுக்காக தாம் பூலோகத்திலே இருக்க வந்த காலம் நிறைந்ததினால் தம்முடைய ஆத்துமத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்க வேணுமென்று மகா அபய சத்தத்தோடு கூப்பிட்டு ஈராந்தத்தில் வசனித்தலாம் வசனமாவது. என் பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆத்துமத்தை கையளிக்கின்றேன் என்றார். அச்சணத்திலே தானே எங்கள் ஆண்டவருடைய இரு நேத்திரங்கள் அரசொருயி திரு சிரசு கவிழ்தலையாய் வீழ்ந்து சிகளிகை புலகித்து திருமுக மண்டலம் வெளிரப்பட்டு சகல சௌந்தரியமும் ஒளித்து சருவாங்கத்தின் உதிரம் சுண்டி சமஸ்தருக்கும் சீவனாகிய எங்கள் ஆண்டவருடைய பிராணன் அடங்கி செத்தவர்களை சீவிக்க பண்ணுகிற ஆண்டவர் மரித்தார். ஐயோ கிறிஸ்தவர்களே, பூலோக பரலோகத்தின் நாயகனான எங்கள் ஆண்டவர் மரித்த போதே லோகத்திலும் இம்மாத்திரம் துக்கமுண்டாயிராதோ. சகல படைப்புகளில் நின்றலைகின்ற கண்ணீர்களால் இந்த சமுத்திரம் தவிர இன்னமும் அம்புராசிகள் உண்டானாலும் பெருகி வழிந்தோடலாயிருக்குமே. பிற ஆசமண்டலம் சூரியனானது தன்னை படைத்த ஆண்டவருடைய கண்விழி மறைந்ததை கண்டு
தான் பிரகாசித்திருப்பேனோ என்றதாய் மத்தியான வேளையில் தனது வெளிச்சத்தை மறைத்து இருளாயிற்று. ஆகாச மண்டலங்கள் கருமேகங்களை பரப்பி கண்ணீர் நிறைந்தழுகிற முகமாய் காண்பித்தது. பூமியானது தன்னை உண்டு பண்ணின ஆண்டவருடைய பிராணன் அடங்கினதை கண்டு தியங்கினதுமாய் சகல திக்கிலும் அதிர்ந்து நடுநடுங்கப்பட்டது. கற்பருவதங்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்து பிணக்கிடங்குகள் திறப்பட்டு சவங்கள் உயிரடைந்து கரையேறப்பட்டது. தேவாலயத்தின் திரை இரண்டாக கிழிப்பட்டது. இப்படியே சகல படைப்புகளும் ஆண்டவருடைய துக்கத்தில் அமர்ந்திருந்து சகலோகமும் கருப்பணிந்தது போல அந்த காரம் வியாபித்திருக்கப்பட்டது. அந்நேரமே பரலோகத்தில் தேவதூதர் ஆண்டவர் பிறந்த நாளிலே சுபமங்களம் கொண்டாட வந்தவர்கள் அவர் இறந்த நாளிலே இன்றவ மங்களம் கொண்டாடினார்கள். இந்த பிரகாரமாக ஆண்டவர் படைத்த பொருட்கள் அவர் பேரில் இம்மாத்திரம் துக்கம் காண்பித்த போதே அவரை பெற்ற மாதாவினுடைய வியாகுலம் எவ்வளவென்று சொல்லலாமோ? மகா சமுத்திரத்தில் விழுது விட்டளவு காண்கிலும் இன்று பரிசுத்த தேவ மாதாவினுடைய வியாகுலத்தின் தாழ்வு கரை காணலாயிருக்க மாட்டாது. அதேதினில் நாற்றிசை பார்க்கிலும் வியாகுலம் அதிகரிக்கிறதல்லாதே முசிப்பாருகிற ஒரு காரணமும் இல்லை. ஆகாசத்தை நோக்கினால் அந்த ஆரம் வியாபித்த வேஷத்தை கண்டு கருமேகத்தால் மனதை மறைத்தது போல் வியாகுலம் உண்டாகுதே. பூமியை பார்த்தால் குமாரனுடைய இரத்தத்தால் துவைந்திருக்கிறதை கண்டு சர்வாங்க ரோமம் புலகமெய்தி இரத்த வேர்வை வேர்க்கிறதாய் வியாகுலப்படுகிறதே. சூழ வர பார்த்தாலும் விளைந்திருக்கிற சத்துராதிகள் தூஷணித்து சொல்லுகிறார்கள்,
வசவு நிந்தை பரிகாசங்கள் எய்கிற அம்பு போல் இருதயத்திலே தைக்கிறதே. குமாரனை நோக்கி தேகத்தை பார்த்தாலும் சருவாங்கத்தில் திறந்திருக்கிற காயங்களை கண்டு மனதொரு புண்ணாய் விதனிக்கிறதே. திருமுகத்தை பார்த்தால் கண்மறைந்து தலை குனிந்திருக்கிறதை கண்டு அந்த உயிரோடு தம்முடைய உயிரடங்க வேணுமென்று வியாகுலம் உண்டாகிறதே. அதனால் பரிசுத்த மாதாவினுடைய துக்கமானது பெருகின சமுத்திரத்தின் தண்ணீர் அந்த சமுத்திரத்தில் கொள்ளையிலும் மாதாவினுடைய வியாகுலத்தின் சாகாரம் அவள் இருதயத்திலே கொள்ளலாயிருக்கவில்லை. அத்தோடி கண்களால் ஓடுகிற கண்ணீர்களும் பெருகி இந்த பெருகின வியாகுல சாகரத்தில் மாதாமிழ்ந்திருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, இருலோகத்தின் சகல உயிருள்ள படைப்புகளும் உயிரில்லாத பொருட்களும் தங்களை படைத்த ஆண்டவருக்காக இன்றழுகையாயிருக்கிற போதே எங்களுக்காக பாடுபட்டு மரணித்தவர் பேரிலே நாங்களும் அழ வேண்டாமோ? செய்த பாவங்களுடைய மனஸ்தாபத்தினால் ஆத்தும சரீரத்தில் உள்ளிந்திரியம் புறவிந்திரியம் சகலமும் அதிர்ந்து ஊற்று கண்களாய் திறப்பட்டு எங்கள் கண்ணீர்களால் நமது ஆத்துமங்களை கழுவ வேண்டாமோ? ஐயோ என் இயேசுவே, உம்முடைய மரணத்தை கண்டெங்கள் ஆத்துமத்தின் பாவ மரணத்துக்காக நாங்கள் அளவும் உம்முடைய உயிரடங்கினதை கண்டு எங்கள் ஆத்துமத்துக்கு பிரசாத உயிரடைய கேட்கவும் உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. உத்தம மனஸ்தாப மந்திரம். அளவில்லாத தியாபரமுள்ள என் ஆண்டவரே, உம்முடைய பிராணனை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்ததை பார்த்து எங்களுடைய ஆத்துமத்தையும் அது கைவசமாக்கிக் கொள்ளும். உம்முடைய பீடை மரணத்தின் பெறுபேறுகளை எங்கள் ஆத்துமத்துக்கு ஆடை ஆபரணமாக அணிவித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை வர்ணித்து உம்மோடே மோட்ச தரிசனத்திற்கு பாத்திரமாக்கிக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய கிருபையால் எங்கள் பாவத்தை பொறுத்து
ரட்சித்து கொள்ளும் சுவாமி. ஆமீன் இயேசு. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்.